ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த அடிப்படையில் கோஆப்டிவ் சப்ஜெக்ட் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து சிம்கோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜெனரல் ஸ்டடீஸு, மேக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3வது சப்ஜெக்டாக கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் சைக்கிள்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப 4மே ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 25 மார்க் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுலேயுமே கொஞ்சம் மார்க் எடுத்தால் நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் டெய்லி ஒரு வீடியோனாச்சும் வந்துடணும் அப்படிங்கிறத நீங்கள் படிக்க மறந்தாலும் நான் வீடியோ படம் மறக்க மாட்டேன். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே வந்து நீங்களும் படித்து நல்லது ஒரு வேலைவாய்ப்பை பெற முடியும். இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் கன்ஃபார்மாக இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்குமே பப்ளிக் எக்ஸாம் இப்போ 11th 12th 10th நடைபெறுது. இப்போ வந்து அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே மாதம் வரைக்குமே அப்புறம் வந்து காலேஜ் நடக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க எக்ஸாம் சென்டர் வைக்கிறது கஷ்டம். அதனால தான் ஜூனில் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுக்கும் ஜூனில் தான் இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1/2 hour 1 hour படிச்சுட்டு வந்தாலே போதும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டாம். ஸோ நம்மளுடைய பங்குக்கு நம்ம வீடியோவும் தொடர்ந்து பண்ணுறோம். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு சிறுதல் வேணும், நம்மளுடைய காணொளிகள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே வந்து 4 கிளாஸ் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இனிமேலும் கிளாஸ் டெய்லி ரெகுலராக தான் வரப்போகுது. ஸோ நம்மளே வந்து ஃபுல்லாக சிலபஸை கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூன் மாதம் வரைக்கிறதுனால நமக்கு ஒரு 100 நாளைக்கு மேலே இருக்குது. 100 நாளைக்கு 100 வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து பயணிப்போம். வாங்க இன்றைக்கான காணொளிக்கு போகலாம். அடுத்த கொஷின் 86வது கொஷினு. மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று எதுனா வீட்டு வசதி. அதாவது மனிதனுடைய அடிப்படை தேவைகள் எதுனா வீட்டு வசதி. சரிங்களா? அடுத்தது வெங்காயம், வேர்க்கடலை, காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், வாசனை திரவியங்கள், அரிசி போன்ற பொருட்களை தேசிய விற்பனை இணையம் டேஷ் செய்கிறது, ஏற்றுமதி செய்கிறது. அதாவது இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விளையிறது, இதெல்லாம் இங்கே அதிகம் விளையிறதால ஏற்றுமதி செய்யுது. என்னென்னா வெங்காயம், வேர்க்கடலை, காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், வாசனை திரவியங்கள், அரிசி போன்ற பொருட்களை தேசிய விற்பனை இணையம் ஏற்றுமதி செய்கிறது. சரிங்களா? அடுத்தது விற்பனை சங்கங்களின் தேசிய அமைப்பாக தேசிய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை இணையம் முதலில் எங்கு நிறுவப்பட்டது? அதாவது விற்பனை சங்கங்களுக்கு தேசிய அமைப்பாக தேசிய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை இணையம் முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்கன்னா டெல்லியில். சரிங்களா? அடுத்தது தேசிய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை இணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1958. ஃபஸ்ட்டு டெல்லியில் ஆரம்பிக்கிறாங்க. எந்த வருஷம்னா 1958. எதுன்னா தேசிய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை இணையம். சரிங்களா? தேசிய வேளாண்மை கூட்டுறவு இணையம் 1958 மும்பையில் ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் முதலில் 1912ஆம் ஆண்டில் கூட்டுறவு விற்பனை சங்க சட்டம் ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் குஜராத். சரிங்களா? 1912ஆம் ஆண்டில் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்க சட்டம் எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தினா குஜராத் மாநிலத்தில். சரிங்களா? தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் முக்கிய செயல்பாடுகள் ஒன்று அயல்நாட்டு வாணிபம். அதாவது தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தினுடைய முக்கிய செயல்பாடு என்னென்னா அயல்நாட்டு வாணிபம் செய்வது தான். சரிங்களா? அடுத்தது இந்திய விவசாயிகளின் மிக முக்கியமான பிரச்சனை நிதி பற்றாக்குறை. அதாவது ஒரு இந்திய விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைனா நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுல தான் அவங்களுக்கு அதிகமான ஒரு தொழில் பண்ண வரதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்காங்க. ஏன்னா நிதி பற்றாக்குறை, நிதி இருந்தால் மட்டும்தான் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும். அடுத்த கொஷின், பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் செயல் எல்லை. அதாவது பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கத்தினுடைய செயல் எல்லை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு தாலுக்கா. பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் செயல் எல்லை எதுனா ஒரு தாலுக்கா. சரிங்களா? 1912 இந்தியாவில் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் 1912 இந்தியாவில் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்குன்னா சூரத்தில். அதே போல் குஜராத்தில் வந்து 1912 விற்பனை சங்கம். சரிங்களா? 1912 விற்பனை சங்கம் குஜராத்தில் ஆரம்பித்தாங்க. 1912 கூட்டுறவு விற்பனை சங்கம். சரிங்களா? முதலாக சூரத். 1917ஆம் ஆண்டு மைசூர் மாநிலத்தில் முதலாக கூட்டுறவு டேஷ் ஆலை நிறுவப்பட்டது, பஞ்சு அரவை ஆலை.
அதாவது பஞ்சு அறவை ஆலை எங்கே ஆரம்பித்தாங்கன்னா, அதாவது 1917ஆம் ஆண்டு மைசூர் மாநிலத்தில் முதலாக பஞ்சு அறவை ஆலை நிறுவப்பட்டது. பஞ்சு அறவை ஆலை எங்கே நிறுவனாங்க? மைசூரில். எந்த வருஷம்? 1917. விவசாய விளைபொருட்கள் பதப்படுத்தப்பட்டு நுகர்வோரை அடைவதில் அதிக லாபம் பெறுபவர் இடைத்தரகர்கள். ரைட், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு விவசாயம் விளையிற பொருட்கள் வந்து டேரெக்டாக மக்கள் வந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட கிடங்கு வசதி இல்லாததால் உடனே நெல் அறுவடை பண்ண உடனே சேமித்து வைக்க முடியாத காரணத்தால் உடனே செய்கிறதால, அதாவது தரகர் அவங்கள்ட்ட விவசாய மக்கள்கிட்ட தரகர் வாங்கி அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சு அவங்க வந்து அதிக விற்பனைக்கு கொடுத்துருவாங்க. அதாவது விற்பனை சங்கத்துக்கு கொண்டு டேரெக்டாக கிடங்கு ஆஃபீஸில் கொண்டு அவங்க கொடுத்துட்றாங்க. அப்போ இதில் வந்து லாபம் பெறுறது யாருன்னா இடைத்தரகர்கள் தான். அப்போ விவசாய மக்கள் வந்து லாபம் அடைய முடியல. சரிங்களா? கூற்று விவசாய பண்ணையை முதலில் தொடங்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். எல்லாமே இப்போ விவசாயம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், குஜராத், சூரத் இதெல்லாம் விவசாயத்தை பற்றி பண்ணை வந்து உத்தரப்பிரதேசம் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? விற்பனை சங்கம் வந்து சூரத்து. சரிங்களா? கூட்டுறவு விற்பனை சங்கம் சூரத்து, குஜராத் பார்த்துக்கோங்க. 3 மாநிலத்தில். பண்ணை வந்து உத்தரப்பிரதேசத்தில். 1959 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு தீர்மானங்களில் ஒன்று. அதாவது ஒரு நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு ஒன்று தீர்மானம் போடுறாங்க. என்னன்னா, கூற்று பண்ணை முறையை ஆதரிப்பது. கூற்று பண்ணைக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாக்பூரில் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. எப்போன்னா 1959. அடுத்தது கூற்று பண்ணை முறையால் ஏற்படும் பயன். கூற்று பண்ணை பண்ணுறதால அதனால் என்ன பயன் ஏற்படுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 1 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. 2 எளிதாக கடன் உதவி பெறுதல். 3 நவீன முறை விவசாயம். சரிங்களா? இது 3மே கூட்டுறவு பண்ணையில் முக்கிய பங்காக வகிக்கிறது. அதாவது கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தராங்க, எளிதாக கடன் உதவி பெறாங்க, நவீன முறை விவசாயம் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது, நிலத்தை பயிரிடுவதற்கு கூட்டுறவு கொள்கையை பயன்படுத்தும் முறையே கூட்டுறவு விவசாய பண்ணை முறை என்று விளக்கம் தந்தவர் டாக்டர் ஷில்லர். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நிலத்தை பயிரிடுவதற்கு கூட்டுறவு கொள்கையை பயன்படுத்தும் முறையே கூட்டுறவு விவசாய பண்ணை முறை என்று விளக்கம் தந்தவர் யாருன்னா டாக்டர் ஷில்லர்.